வணக்கம். இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதாவது நம்ம என்னென்ன அந்நிய பொருள்கள்லாம் பயன்படுத்துகிறோம், அது பயன்படுத்துறது நிறுத்தினா இந்தியா ரூபாயோட மதிப்பு எப்படி ஏறும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல செய்தி. இதில் நம்ம இன்னொன்று கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நாடு ஒரு டைவர்சிட்டிக்கு ரொம்ப பெருமை போனது. அதில் இருக்க பாசிட்டிவ் வந்து இத்தனை கல்ச்சர்ஸ் ஒரே கூட்டாக இருக்கிறது ஒரு சிறந்த விஷயம்னா, இன்னொன்று அதில் இருக்க நெகட்டிவ் வந்து நமக்கு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறத பற்றியே தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோக்கு இது மாதிரி குளிர்பானங்கள் இதெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்குமோ அதை வந்து கேரளாவில் அவ்வளோவா பயன்படுத்துறதில்ல. அவங்க கார்பனேட்டட் டெண்டர் கோகோனட் வாட்டர் குடிக்கிறாங்க. அதாவது இளநீரில் ஏதோ கொஞ்சம் மாறுதல் செஞ்சு சுவையை கூட்டி பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி நம்மளும் செய்யலாம். பொள்ளாச்சியில் நமக்கும் தேவையான அளவு இருக்குது. நிறையா கிராமங்களில் இருக்குது நிறையா தென்னை மரம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதை நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. செய்யறதுக்கான முயற்சி அரசாங்கமோ இல்லாட்டி ஒரு பணம் படைத்த ஒரு நல்ல உள்ளங்கள் முன் வந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்ம சேர்ந்து பண்ணோமோ ஒரு வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு வந்துச்சுன்னா யாரும் அதை ஒன்றும் அடக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கு ஒரு இயற்கையாக வரதில் ஒரு கார்பனேட் ஆட் பண்ணுறது இல்லைன்னா ஏதோ ஒரு ஆட் பண்ணி மாறுதல் செஞ்சால் அது தப்புன்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆர்டிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறபடியே பார்த்தீங்கன்னா கூட நேச்சுரலாக கிடைக்க வேண்டிய விட்டமின் டியை சன்லைட்டில் கிடைக்க வேண்டியதை நீங்கள் ஆட் பண்ணால் தப்பு, பாலில் நீங்கள் ஏதாவது ஒரு செயற்கையாக ஆட் பண்ணால் தப்புன்ட்டு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆர்டிக்கலில் இருக்குது. ஆனால் அதை சந்தைப்படுத்துகிறாங்க. பால்களுக்கு மெயினாக அதை சந்தைப்படுத்துகிறாங்க. அது கெடுதல் கிடையாதா? ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஆராய்ச்சியை எடுத்து அதுக்கு ஆப்பு வைக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். ஸோ இதில் என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா நம்ம கேரளாவிலேருந்து கூட இறக்குமதி பண்ணலாம். இப்படி பண்ணுறதுல நமக்கு நடக்க போகிற பெரிய நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கும் கேரளாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நம்ம கோக்கலான்னு எடுத்துகிட்டு ஃபுல்லாக இளநீருக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்டேருந்து ஒரு பெரும் பங்கு ஒரு 40% நம்ம இறக்குமதி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை நிறுத்த போகிறோம்னு சொன்னால் அவன் பயப்படுவான். ஸோ ஒரு புரிதல் வரும். நான் ஒன்று பண்ணால் உனக்கு வலிக்கும், நீ எனக்கு ஒன்று பண்ணால் எனக்கு வலிக்கும், ஒரு சுமூகமாக போயிடுவோமேங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு படி தான். இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு மக்கள் வரவேற்பு இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லாமல் கோக்கை துரத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம அரசாங்கத்துக்கு கூட நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். முயற்சிக்கலான்னு தோணுது. இந்த வாட்ஸ்அப் பதிவிட்டவங்களுக்கு மனதார நன்றி, சந்தோஷம்.